இன்னும் எத்தனை நாளைக்கு சிக்கன் 65 சிக்கன் பக்கோடான்னு நம்பி சாப்பிட போகிறீங்க? உண்மையான ரெசிபி பார்க்கணுன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். முக்கியமான இன்க்ரீடியண்ட்டான சிக்கனை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நான் வந்து ஆச்சி பஜ்ஜி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் கொஞ்சம் பச்சை மிளகாவை சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சு, இது கூட கொஞ்சம் பூண்டு. இந்த பூண்டு வந்து நீங்கள் குட்டி குட்டியாக இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் நச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது கம்ப்ளீட்டாக தோல் உரிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அண்ட் இது வந்து கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் சக்தி மிளகா பொடி யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பும் போட்டு சூப்பராக ஒரு கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இந்த பேட்டர் ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கடாயில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொறுமையாக அதோட கலர் வந்து மாறுற வரைக்கும் சூப்பராக நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. அண்ட் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பிரித்து விடுங்க. சம்டைம்ஸ் அது எல்லாமே ஒன்றா ஒட்டிக்கும், அதுக்காக தான். அண்ட் ஃபைனலாக அது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அதை சூப்பராக நீங்கள் எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தை வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் ஆல்சோ இதோட முக்கியமான இன்க்ரீடியன்ட் கொஞ்சமாக சாட் மசாலா மேலே தூவி சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் என்ன, சிக்கன் பக்கோடா எப்படி செய்யலாம்னு தெரிஞ்சிடுச்சுல. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.